என்னடா அதிசயம் இது, காலையிலேயே அடுப்பு பற்றி வச்சுட்டு இருக்குது, சமைக்க ஆரம்பிச்சிச்சா? அடுப்பு என்ன போட்டு வச்சுக்குது? முட்டையா? முட்டை தான் இருக்குது. இந்த எலிங்களுக்கு பயந்து இதில் முச்செல்லாம் போட்டு வச்சுருந்தான். எதாவது சாப்பாடு கட்டின்னு போட்டு கரெக்டாக இருக்கும். தொலைக்காச்சு கோத்து வச்சு நான் நம்மள. என்னக்கா காலையில் அடுப்பு பற்றி வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன்? ஏண்டியா நைட்டு எத்தனை மணிக்கு தாண்டி வந்தீங்க? நைட்டு 11 ஆயிடுச்சுக்கா. நாங்கள் வரத்துக்கு நீ தூங்கியே தூங்கிட்டேன். ஏண்டியா குழந்தைங்க நைட்டு 11 மணிக்கா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போல சீக்கிரமாக வர மாட்டேன். 10:30 மணி வரைக்கும் முடிச்சுட்டு நீ வருவே உன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு 11 மணிக்கே வந்திருக்கிறேன். பனி எப்படி பெய்யுது? அந்த குழந்தைங்க 2 வீலர் எட்டுன்னு போயிட்டு பனியில் கூட்டு வந்து விட்டுருக்கேன். அக்கா நம்ம வீட்டில் இருந்தாக்கா குளிருது, வெளியில் போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கேன் அங்கெல்லாம் குளிர மாட்டேது, வீட்டுக்கு வந்தால் தான் குளிருது. அவ்வளோ ஒன்றும் பண்ணி போயிடும். நைட்டு ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடந்தாலே என்னடி சாப்பாடு போட்டாங்க? ஆமாம், முதல்ல அது யார் வீட்டு ஃபங்க்ஷன் அது? அக்கா எங்கள் மாமியார் இருக்குல்ல, மாமியார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்களா, அந்த பாட்டியோட பேத்திக்கு கல்யாணம், அதுக்கு ரிசப்ஷன் வச்சாங்க நேற்று, அதுக்கு தான் போனோம். ஓ நீங்கள் முன்னாடி இருந்த வீட்டு பக்கத்து வீடா? சரி சரி. இது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னி நம்ம ஊரில் எந்த ஃபங்க்ஷனும் இல்லையே, எங்கே போகிறேன் நான் யோசிச்சிருந்தேன். அந்த பொண்ணு எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியும், நான் தான் தூக்கி வளர்த்தேன். அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம், அந்த ரிசப்ஷன். இன்னைக்கு காலையில் கல்யாணத்துக்கு போக முடியாது சொல்லிட்டு நேற்று நைட்டே போயிட்டு வந்துட்டேன். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வேறு இருந்ததா, இவர் வேறு இருக்காரு, அப்படியே அவர் கூட பைக்கில் போயிட்டு வந்தேன் சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். பசங்க கொடுங்க ஒரு இடத்துக்கு போனோமா, சீக்கிரமாக 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வர பார்ட்டி 11:30 மணிக்கு வந்துருக்குறடி. 2 மணிக்கு வந்தாங்க, 11 மணிக்கெலாம் வந்துட்டேன். நீ தான் நேற்று சீக்கிரமாக தூங்கிட்டேன், இல்லைன்னா விட்டி 11 மணி வரைக்கும் ஓடி எனக்கு உங்கள் வீட்டில் என்ன தான் தூங்கிட்டு இருக்கீங்க சீக்கிரமா? அம்மாடி காலையிலேருந்து வேலையை பார்க்கணும்ல, அதை சீக்கிரமாக தூங்கிட்டேன்னு. சரி சொல்ல வந்து வந்துட்டு பாரு. அங்கே வந்து என்ன சாப்பாடு போட்டாங்கன்னு கேட்டேன். அங்கே வந்து ஒரு சின்ன தோசை மாதிரி போட்டாங்க, அதுக்கப்புறம் இடியாப்பம், அப்புறம் பரோட்டா, அப்புறம் பிரிஞ்சு, அப்புறம் ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறமா கோஸ் கூட்டு, அப்புறம் கட்லெட், அதில் உண்டா வடை மாதிரி இருக்குமே தட்டி வச்சுருப்பாங்களே அது, ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் இளநீர் பாயாசம், இதெல்லாம் போட்டாங்க. அப்புறம் வேறு என்னது இது, அப்பளம் கூட வச்சாங்க, காலிஃப்ளவர் பக்கடா, அப்புறம் ரசமா, மிளகு ரசமா, பூண்டு ரசமா, ரசமலாய் அது கூட வச்சுருந்தாங்கக்கா. பரவாயில்ல, இவ்வளோ ஐட்டம் போட்டாங்களா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த சின்ன தோசை, சின்ன பரோட்டா அந்த மேலே போட்டாங்க. ஆனால் சின்ன சின்னதாக நம்ம சாப்பிட்லாம். மிச்சம் மீதிலாம் எதுவுமே வைக்காம சுத்தமாக சீராக சாப்பிட்டு வந்துடும். வெளியில் வந்து ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்க, அந்த பழம்லாம் சலாடா, ஃப்ரூட் சலாடா அதெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாமே இருந்தது, நல்லா சூப்பராக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் பிள்ளைக்குது, நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட் வந்து குலோப் ஜாம் நீட்டாக இருந்துச்சுக்கா. அந்த குலோப் ஜாமு அது கூட நல்லா சூப்பராக இருந்தது. நானே உங்களுக்கு வந்து ஸ்வீட்டில் எடுத்துன்னு வரலான்னு பார்த்தேன்க்கா, ஒரு கவர் கூட எடுத்து போகிறதுக்கு மறந்துட்டேன். நானே ஏன்னா போட்டு எடுத்துன்னு வந்திருப்பேன். ஏன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டீங்களா, அது வரைக்கும் போதும். அசிங்கமாக கவர்லாம் போட்டு வர எடுத்துன்னு வர சொல்கிறேன். பார்க்குறவங்க நினைப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறது, நம்மளால சாப்பிட முடியல கவரில் போட்டு எடுத்துன்னு வந்து வீட்டில் இருக்கவங்க கொடுத்தா அவங்க சாப்பிட போகிறாங்க. இல்லைன்னா அதை மடிச்சு குப்பையில் தான் போடுவாங்க. வேஸ்ட்டாக தானே போகுது. வேஸ்ட்டாக போகிறது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கவங்க கொடுத்தா என்ன தப்பு இருக்கே? எனக்கு அசிங்கமாக இருக்குண்டியே. இப்போ தான் அசிங்கலாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த வடை, இந்த மைசூர் பாக்கு, இந்த போண்டா எதனா போட்டாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கவரில் போட்டு போனோமா, போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து சாப்பிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ தான் நம்ம அசிங்கம் இருந்தால் பேசி நிற்கிறீங்க. சாப்பிடாம மிச்சம் மீதியோட அப்படியே இலையை மூடி வைக்கிறது தான் கௌரவமா? விவசாயம் கிட்ட போய் கேளு, அந்த ஒரு அரிசியும் ஒரு சாப்பாடுக்கு தேவையான பொருளையும் உருவாக்கத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் எடுத்து செய்கிறாங்கன்னு. ஈஸியாக அதை இலையில மூடி வச்சுட்டு வருது பெரிய கௌரவம் பெருமை நினச்சி நிற்காங்க. நான் சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறதுலாம் கௌரவம் எப்போ உங்ககிட்ட சொன்னேன்? ஆமாம், நீ பேசுறது பார்த்தா அப்படி தான் இருக்குது. கல்யாணத்தில் போய் எதுக்கு அசிங்கமாக அதில் எடுத்துன்னு வர, ஸ்வீட்டில் எதுக்கு எடுத்துன்னு வந்தேன்னு நீ கேட்டேன். அம்மா நான் அசிங்கம்லாம் எதுவும் சொல்லலை, நானே போனாலே பசங்களுக்கு எடுத்துன்னு தான் வருவேன். அம்மா யாரா நம்மளை பார்க்குறாங்களா இல்லையா அப்படி பார்த்துட்டு தான் எடுத்து வைப்பேன். எங்கள் எதிர்க்க அந்த பெஞ்சில் உட்காந்துவங்க சாப்பிட்ற இதில் எவ்வளோ சாப்பாடு திரும்ப மூடி வச்சுட்டு போகிறாங்க. சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம ஊர்லேயாவது கொஞ்சம் பரவாயில்லக்கா, சாப்பாடு கஷ்டமாக இல்லாமல் இருக்குது. இந்த வெயிலில் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தியா, ஆப்பிரிக்காவா அது ஏதோ ஒரு நாடு அப்படி சொல்லுவாங்க. செய்தியில் பார்த்தாக்கா அங்கெல்லாம் சாப்பாடுக்கு இல்லாமல் எவ்வளோ குழந்தைங்க தெரியுமாக்கா இறந்து போகுது. அதெல்லாம் பார்க்கும்போதே கண்ணு ரத்த கண்ணீர் வருதுக்கா. ஆமாடி நான் கூட பார்த்தேன்டி. நம்ம ஊரில் தான் சாப்பாடுலாம் ஈஸியாக வேஸ்ட் பண்ணி போட்டுருக்கோம். ஒரு வருஷம் எவ்வளோ மதிப்புன்னு அப்போ தெரியுது. சரி நீ என்ன காலையில் அடுப்பு பற்றி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், எங்கன்னா வெளியில் போறியா என்ன? கையில் எடுத்து கொஞ்சம் சட்டிமா வர நிற்கிறேன். ஏண்டி அதை உங்ககிட்ட சொல்லலாம், நீ சீக்கிரமாக வந்து அவங்க சொல்லியிருப்பேன். அந்த வெயிட் பண்ணி பார்த்தா 10:30 மணி இருக்கா, நீ வரவே இல்லை, தூங்கிட்டேன். என்ன விஷயம், எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன்? இந்த வர டிஃபன் பாக்ஸை கோத்தி வச்சுட்டு கடைசி வரைக்கும் என்னென்னு சொல்லவே சொல்லாது போல இருக்குது. ஏண்டிய ராமசாமி வயலில் போயிட்டு நம்ம கழனியில் நாற்று நட்டு வச்சுட்டு வந்தோம்ல, அது நல்லா வளைஞ்சிருச்சு, அது அறுவடை பண்ணணும் மணிக்கு. நேற்று வந்து அந்த அண்ணன் சொல்லிட்டு போனார். ஆமாக்கா நான் கூட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்து நல்லா முத்தி போச்சுக்கா, இனிமேல் விட்டேன்னு வச்சுக்கா தரையோட படுத்துரும். இப்போ போய் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன், அவரே வந்து சொல்லிட்டு போனாரேன். ஆமாம், அதுக்கு தான் சாப்பாடு செஞ்சு எடுத்து சீக்கிரமாக கிளம்பு, 8 மணிக்கெலாம் அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கிளம்புங்க, நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பு. ஏக்கா எங்கே நீ காலையிலேயே கொஞ்சம் நைட்டே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை காலையில் 5 மணிக்காவது ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம். நைட்டு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் இப்போ வந்து சீக்கிரம் கிளம்புனா எங்கே கிளம்புது? நானே இப்போ தான் முருங்கை வாங்கி வந்துன்னு இருக்கேன். இனிமேல் தான் குழம்பு வைக்கணும், அரிசி கழுவி போடணும், எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு 9 மணிக்கு தான் வர முடியும், நீ 8 மணிலாம் சொல்கிறேன். இந்த வெயில் உச்சிக்கு வரத்துக்கு முன்னே மணி வேலையை முடிச்சுட்டு வரணும்டி. வெயில் அங்கே வேலை செய்ய முடியாது, அதுக்கு தான் காலையில் போய் சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கணும். இந்த பசங்க வேறு தூங்குது, அவர் வேறு தூங்குறாரு. அவர் 7 போட்டாலும் கூட வேலை செய்வார். இப்போ வந்து சொல்கிற பேர் எல்லாத்தையும் நீ சரி மடம் போய் வேலையை பாரு, போயிட்டு சாதம் வச்சு எதுவும் உனக்கு கலர் எடுத்துன்னு வா. முருங்கை எங்கே வாங்கினா எவ்வளோ இது? ஐயோ இது கிட்ட நம்பர் சொல்கிறது. ஏக்கா நான் காசு கொடுத்து வாங்கலக்கா, பரிமளா வீட்டில் அப்படி தொங்கி இருந்தது. ஆமாம் அந்த வேலிக்கா அதை முத்தி போகிற மாதிரி இருந்தது, அதனால பிரச்சனை வந்துட்டேன் நானே. இங்கே பரிமளா கிட்ட சொன்னியா இல்லையா? அதை கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு முருங்கை 10 ரூபான்னு சொல்லும்.
எதுக்கு வீணா போகிறது, இன்னும் 2 நாள் போச்சுன்னா முத்தி போயிடும், வாயில வைக்க முடியாது. அதனால தான் நானே பச்சனை வந்துட்டேன், தேடட்டும் சொல்லிட்டு. வெளியே தேடுறதோட விடுவாளா, கருவி கொட்டுவாடி திட்டுவாடி பயங்கரமா. நீ அதுக்கே சொல்லி காசு கொடுத்து வாங்கிட வேண்டியது, எதுக்கு இவ்வளோ கூட முருங்கை வர வச்சுட்டு வந்துக்கிற? ஒரு 2 முருங்கை போதாது உனக்கு? அங்கே சட சடையாக காய்ச்சி தொங்குது. நம்ம வீட்டில் தான் முருங்கை செடி வச்சாலே வரவே மாட்டேங்குதா. அங்கே சட சடையாக காய்ச்சி தொங்குது, வேஸ்ட்டாக தான் கிடக்குது. அது எங்கே பறிக்குது? அது நிறைய இருந்தது, அதனால பச்சை வந்தேன். நீ 4 எடுத்துக்கோ. எனக்குலாம் வேணாமா, திட்டுச்சுன்னா நீயே வாங்கி கட்டிக்கோ. நான் பறிக்கும்போது அங்கே யாருமே இல்லை, அதுக்கு தெரியாது அந்த பிரச்சனை ஒன்று. வரப்போது இங்கே தான் சண்டைக்கு பாரு. காலையில் வீண் நம்ம வலை கொடுத்து வாங்கி வந்துருக்குறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நான் போயிட்டு அரிசி கழுவி போட்டால் தான் வேகம். பசங்களை சீக்கிரமாக கலை போட்டுட்டு கிளம்பிட வேண்டியது தான். அவரை கூட்டிட்டு விட சொல்லிடலாம். போய் வேலையை பார்ப்போம். இந்த பசங்களை வேற எழுப்பணும். தண்ணி பிடிச்சிட்டியா நீ? 2 குழந்தையும் முதல்ல எழுந்து பிடிச்சிட்டேன். நீ ஃபஸ்ட்டு குழந்தை இதெல்லாம் உசாராக இருக்கும். நம்மளுக்கு ஒரு குரல் கொடுக்காது. நம்ம மட்டும் குரல் கொடுக்காம போய் பிடிச்சின்னு என்ன ஆட்டம் ஆடும். சரி, நான் போய் வேலையை பார்க்கேன். இன்னொரு வாட்டி நான் குரல் கொடுக்குறேன்னா பாரு உனக்கு. தண்ணி நான் மட்டும் போய் பிடிச்சின்னு வந்துடுறேன். இந்த பரிமள பொருள் நிற்கிறதுக்கோசம் அங்கே போய் முருங்கை கற்றுன்னு வந்துக்கிறேன். ஏன் காசு கொடுத்தா கடையில் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா அதுக்கிட்டே காசு கொடுத்து வாங்கிருக்கலாம்ல. இந்த மாதிரி வேலைதமாக பண்ணிடுறேன். கடைசியில் அது மொத்தமாக சேர்த்து வச்சு எல்லாரையும் திட்டம். இதெல்லாம் நம்ம கேட்க நம்ம தலையை எடுத்து போல. இந்த பசங்களை போய் எழுப்பலாம். காலேஜுக்கு மணி ஆகிப்போச்சு. நம்ம எழுப்பதுக்கு முன்னே ஒரு நாளாவது எழுந்துக்குதுங்களாதுங்க. அதுங்களுக்காக பொறுப்பு என்னைக்கு தான் வரும்னு தெரியலையே. வாணி ராணி, மணி ஆச்சு பையன், வந்து குளிச்சுட்டு கிளம்புங்க. கத்தி கத்தியே காலையில தலைவலி வந்துடுது. எங்கன்னா எழுந்துக்குதுங்க, அப்புறம் அசைதான் பத்தியா. அம்மா நான் எழுந்துட்டேம்மா, கத்தாதீங்கம்மா. அவள் தான் என்ன தூங்கின்னு இருக்கா. ஏண்டே இன்னைக்கு காலேஜுக்கு போகணும் ஞாபகம் இருக்குதா இல்லையா? நல்லா தூங்கின்னு இருக்கீங்க. நேற்று அதுக்கு தான் சீக்கிரமாக படுங்கன்னு சொன்னேன். நல்லா டிவி போட்டுன்னு ஆட்டம் போட்டுருந்துட்டு இப்போ தூங்கி நிற்கிங்க. மணி 6 ஆகுது. எங்க அவ எங்க இன்னும் அவ எழுந்துக்கலையா? அம்மா அவள் என்ன தூங்கி இந்தம்மா இருக்கா? இன்னைக்கு அவளுக்கு இருக்குது பிராடியே. சே, இன்னைக்கு திங்கக்கிழமையா? இன்னைக்கு லீவ் விடக்கூடாது. ஆமாம், 2 நாள் லீவ் விட போதாதே, இன்னைக்கு லீவ் விடுவாங்க. வீட்டில் இருந்து மேடம் என்ன பண்ண போறீங்க? அம்மா தினமும் காலேஜுக்கு போகணும்னா போர் அடிக்குதுமா. வீட்டில் இருந்தாதாம்மா ஜாலியாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இருந்துக்கினே அந்த ஃபோனை நோண்டிக்கினே டிவியை பார்த்துக்கினே அமக்கலம் பண்ணிக்கினா ஜாலியாக தான் இருக்கும். வீட்டு வேலை செஞ்சீங்கன்னா ஓடுவீங்க தானே காலேஜுக்கு. ஐயோ நீங்கள் வேறு காலையிலேயே ஆரம்பிச்சிருக்கீங்களா? உங்கள் தொல்லை தாங்காம தான் காலேஜுக்கே போக வேண்டியதாக இருக்குது. போய் பல்ல வலிக்கிட்டே குளிச்சுட்டே கிளம்புற வேலையப்ப. அப்புறம் பஸ் போயிடுச்சு, லேட் ஆயிடுச்சேன்னு எதுன்னா சத்தம் வரட்டும். குளிர்த்து இதில் வர குளிக்கணுமா? நீங்கள் ஒன்றும் பச்சை தண்ணியில் குளிக்க போகிறது இல்லை, சுடு தண்ணியே வளாவி வச்சுக்க. அதில் போய் குளிப்போய். சுடு தண்ணியில் குளிச்சாலும் குளிச்சுட்டு வந்தால் குளிருமே. போடி ஒவ்வொரு வேலையை சேர்த்துக்கு அப்படியே அழுவேன். போகிறேன். இந்த குளிக்கிறதுலாம் யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நடுங்குது. இந்த அம்மா வர 8 மணிக்கு தான் பஸ்ஸு வரும். 6 மணிக்கெல்லாம் எழுப்பி குளி கிளம்புன்னு சொல்லிட்டு உசுர எடுக்கிறாங்க. என்னடி காலையில் புலம்பினே போயின்னு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, 8 மணிக்கு தான் பஸ்ஸு. இன்னும் நீங்கள் அப்படியே சுற்றத்துக்குள்ளே மணி ஆகி போயிடும். சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம், மேக்கப் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம், இதுக்கே டைம் பத்தாது. இப்போ ஆரம்பிச்சாதான் கரெக்டாக இருக்கும். வாய முடிவு போய் குடி. தண்ணி வேற ஜில்லுன்னு ஆறுது. ஏற்கனவே வளா வேஸ்ட் வந்துருக்கேன், இன்னும் பச்சை தண்ணி ஊற்றாத அதில். சரிம்மா எரும மாடி இன்னும் எழுந்துக்காம தூங்கின்னு இருக்கு பாரு. ஒரு நாளாவது 6 மணிக்கு முன்னாடி எழுந்துக்கல. நம்ம போயிட்டு எழுப்புனாதான். அதுவும் 1/2 மணி நேரம் கத்தம். நாங்கள் போய் நின்று இந்த கோயிலெல்லாம் சாமிக்கு சுப்பிரபாதம் பாடுவாங்க பாரு, அந்த மாதிரி பக்கத்தில் நின்று 1/2 மணி நேரம் பாடினாதான் எழுந்துப்பா. எரும மாடு எழுந்து போகும்போது ஜன்னல் எப்படி திறந்து வச்சுட்டு போயிருக்கிறா பாரு. ஜில்லுன்னு காற்று அடிக்குது. பெட்ஷீட்லாம் வேற பிடிங்கி போட்டு போயிருக்கிறா. சூரியன் வந்துட்டு இருக்கே, மணி என்னாச்சுன்னு தெரியலையே. காலேஜுக்கு வர இன்னைக்கு சீக்கிரமாக போகணும். மகாராணி எழுந்துட்டீங்களா? அம்மா இந்த வாணி பார்த்தீங்களா, ஜன்னல் திறந்து வச்சுட்டு போயிருக்கிறா. ஜில்லுன்னு காற்று வருதுமா உள்ள, அது கொஞ்சம் மூடுங்க. எவ்வளோ திமிரு பார்த்தியா? மணி என்ன ஆகுது, எழுந்து உட்காந்துன்னு கதை பேசின்னு இருக்கியா? ஜன்னலை மூடுங்க, அத்தை மூடுங்கன்னு எழுந்து போய் குளிட்டி போய். அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கிக்கிறேம்மா. மணி என்னம்மா ஆகுது? மணி 6 ஆகுது. எப்போ மணி ஆகுதுன்னா நான் கூட 7ன்னு நினச்சிட்டேம்மா. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கிக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம், 6:30 மணிக்கு வந்து எழுப்புங்க. கொம்பு எடுத்தேன்னு வச்சுக்கேன், பட்டையாக வீங்கிடும். போய் குளி போய். சுத்தண்ணி போட்டு வச்சுக்கிறேன் பாரு. 8 மணிக்கு தான்மா பஸ்ஸு. 6:30 ஏந்துன்னு வச்சுக்கிங்களா, 1/2 மணி நேரத்தில் குளிச்சிடுவேன், 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடுவேன். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம், அதுவே கொஞ்சம் சீக்கிரமாக தான் கிளம்புற மாதிரி இருக்கும். இப்போ கிளம்பி நான் என்ன பண்ண போகிறேன், நான் வெளியில் வர பாருங்கள் எப்படி பண்ணி பெய்யுது. லைட்டாக சூரியன் வந்திருக்கு. இப்போ கூட குளிர் வெளியில் போனால். நான் அதனால் போல கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தூங்கிக்கிறேம்மா. இப்பாடி எனக்கு வேறு வேலை இருக்குது. நான் வேறு 8 மணிக்கெலாம் வேலைக்கு போகணும். புரியுதா? நல்லா இருக்கிற வேலை இருக்குது, அங்கே போகிறேன். 100 நாள் வேலை இல்லையா இன்றைக்கி உங்களுக்கு? அதேங்க ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் வைக்கிறாங்க. ராமசாமி தாத்தா இருக்கார்ல, அவங்க நிலத்தில் தான் இன்றைக்கி வந்து அறுவடை வேலை இருக்குது. அதை போய்ட்டு பார்க்கணும். நான் 8 மணிக்கு தான் வசதி இருக்காங்க. நான் இங்கேருந்து 7:45 7:00 கிளம்புனா தான் அங்கே போய் சேர்த்துக்கு மணி 8 ஆகும். இப்போ இதான் நீங்கள் கிளம்புனா தான் நம்ம வீட்டில் இருக்க வேலை செய்ய முடியும். நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு வேலை செய்ய முடியாது. சாப்பாடு செஞ்சுருக்கேன், சமைச்சு முடிச்சோம். நான் சமைச்சு முடிச்சு நான் குளிக்கணும், இன்னும் நான் ரெடி ஆகணும். நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள். சீக்கிரமாக கிளம்புங்க. இன்றைக்கி 7:30 மணிக்கெலாம் கிளம்பி போங்க. ஏம்மா 7:30 மணிக்கலாமா? பஸ்ஸு 8 மணிக்கு தான்மா வரும். இப்போ எங்கள் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்ச நேரம் உட்காந்து இருங்க. புக் எடுத்து படிங்க, அங்கேயே உட்காந்து. பஸ் வந்தாலும் ஏறிப்போங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனா தான் நல்ல வேலை செய்ய முடியும். சாமான் திறக்கணும், வீட்டை பெருக்கணும், துணி துவைக்கணும். துணி கூட இன்றைக்கி துவைக்க முடியாது போல இருக்குது. நாளைக்கு தான் துவைச்சிக்கணும். என் வேலை நான் தானே செய்யணும். எனக்காக வேறு யாரும் வேலை செய்யறீங்கன்னா? அம்மா வேலைக்கு போகிறாங்களே, காலையில் இருந்து கூட வேலை செய்யலாம், கூட ஹெல்ப் பண்ண எதாவது பண்ண போறீங்களா? லட்சணமாக தூங்குறீங்க. காலையில் எழுந்து உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னால் அது செய்யறது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எம்மா புலம்பாதீங்கம்மா, தயவு செஞ்சு. காலையில் தலை வலிக்குதுமா. தலை வலிக்கண்டியா? அவங்களுக்கு தலை வலிக்கும். காலையிலேருந்து கத்தினே என் வேலையை விட்டுட்டு அவங்க தலை தான் வலிக்கும். திமிரு பத்தியா? நான் காலையில் சாதம் செய்வேனா, வாசல் போய் கோல வைப்பேனா, இல்லை தண்ணியை பிடிப்பேனா,
உங்கள் அப்பா காப்பி போட்டு தருவோன்னா அவர் கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு என்ன வந்ததுன்னு அவர் காலையில் போயிட்டு நைட்டு வந்துடுறாரு. நிம்மதியாக இருக்கிறாரு. மதியம் சாப்பிட்டு வர வருவார். அவர் சாப்பாடு செஞ்சு வச்சு வர போனோம். நான் அவர் நிம்மதியாக தான் இருக்கிறாரு. நான் தான் உங்ககிட்ட மாட்டேங்க நீங்கள் அவஸ்தைப்பட்டு கிடக்கிறேன். கூட மாட்டேன் எந்த ஒரு வேலை செய்யாதீங்க, என்ன வேலை செய்யறது கூடாதீங்க. உங்ககிட்ட கத்தி கிடக்கிறதுக்கு எனக்கு காலையில் சரியாக இருக்குது. வேலையை செய்யறத உங்ககிட்ட கத்துறதா? அம்மா எழுந்து போய் குளிக்கிறம்மா, தயவு செஞ்சு வாயை மூடுங்கம்மா. அப்புறம் எது பேசுனா வச்சுக்கேன், அவ்வளோதான். நீ உங்களுக்கு என்னம்மா இப்போ நான் போய் குளிக்கணும், அவ்வளோதானே. போகிறேன். ஏடி அந்த பக்கம் எங்கடி போகிறேன்? அங்கே கிணறு தண்ணி இருக்குதே. அங்கே போய் தான் பச்சை தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு வரதுக்கு போகிறேன். உங்களுக்கு இங்கே சுடு தண்ணி காய வச்சிருக்கிறேன். எதுக்கு பச்சை தண்ணியில் குளிக்கிறேன்? உங்களுக்கு நான் இப்போ குளிக்கணும். எந்த தண்ணியில் குளிச்சா என்னம்மா? போங்கம்மா. ஆமாம், காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தா அப்படியே சிலுப்போலங்க. எதுலேயே ஒன்று குளி போய் என்ன வந்தது. போய் நம்ம வேலையை பார்க்கலாம். அடுப்பில் முட்டையை போட்டு வச்சுட்டு வந்தேன். என்ன வந்துச்சுன்னு தெரியல. உங்ககிட்ட கத்துறதுக்கு தான் எனக்கு சரியா இருக்குது. நாங்கள் இந்த வேலை செய்யறது காலையில் அவசரப்பட்டு பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு வந்துட்டோமோ கடவுளே. எம்முடியோ தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. கம்முன்னு சுடு தண்ணியிலே போய் குளிச்சிடலாம். பச்சை தண்ணியில் குளிச்சேன்னா வறட்சி போயிடும் போல இருக்குது. நான் சவால் விட்டதான் போதும், சங்கடப்படுறதான் போதும். நமக்கு கோவம்லாம் தேவையா நமக்கு? 5 நிமிஷத்தில் ஐஸ் கட்டியாவா பார்த்தோமே. மா சுடுதண்ணி வளவி வச்சிருக்கீங்களா? ஏமா பச்சை தண்ணி என்னாச்சு? வேணாம்மா, எனக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் சுடுதண்ணி காய வச்சிருக்கீங்க. நான் சுடுதண்ணிலே குளிக்கிறேன். வேணா நீ பச்சை தண்ணியிலே குளி. அம்மா போய் குளிக்க போகிறேன் சுடுதண்ணியில். ஏம்மா இந்த மாதிரி முடிவெடுக்கிறீங்க? பச்சை தண்ணியில் குளிச்சா சளி பிடிக்கும், ஜுரம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தானே கஷ்டம். பரவாயில்ல, நான் தான் சுடு தண்ணியில் குளிச்சிக்கிறேன். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. ஏம்மா பல்லு விளக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியில் கை வச்சம்மா. பச்சை தண்ணியில் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குமா ஐஸ் கட்டி மாதிரி. அதில் போய் எப்படிப்பா குளிக்க முடியும்? என் செல்லம்மால நான் போய் சுடு தண்ணியை குளிக்கிறேன். எனக்கு தெரியாதா தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்னு? காலையில் தண்ணியிலே வேலை செய்கிற விளைச்ச நானே. போ சுடு தண்ணியை போய் குளி. கையெடு முதல்ல கணக்கில் இருந்து. என் செல்லம்மா ஓடிடலாம். ஏடி அவள் போயிருக்கா குளிக்கிறதுக்கு. நீ மாதிரி பல்ல விளக்கு அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்து வா. எரும மாடு எப்போ எழுந்தது இன்னுமா குளிக்கல? போய் பாத்ரூம் கதை தட்டுறேன் பாரு. வீண் சண்டை இருக்குன்னா முதல்ல ராதிகா மாதிரி. இப்போ தான் குளிக்க போயிருக்கிறா. பாத்ரூம் கதை தட்டுறேன்னு போகிறா பாரு. இங்கே பாரு, பாத்ரூம் கதை தட்டின்னு அங்கே அம்மாக்களை மணி கத்தின்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கேன், காலையில் அடி வாங்கின்னு போவீங்க. இந்த தெருவுலேயே நம்ம வீட்டில் தான் கத்தின்னு இருக்கோம். மற்ற வீட்டிலலாம் ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு ஒன்றும் கேட்க மாட்டேன் சத்தமே. நான் தாம்மா கத்தின்னு இருக்கேன் காலையில் நான் பசங்க கிட்ட. ஏடே சீக்கிரம் வெளியில் வாடி. நான் இப்போ தானே குளிக்கிறதுக்கே வந்தேன். ஆரம்பிச்சிட்டாளுங்க. இவளுங்களை வச்சுக்கின்னு ஒன்றும் முடியாது. சீக்கிரமாக இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அமிச்சா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். முதல்ல நகை நட்டு சேர்த்து வச்சு இவங்க கல்யாணம் பண்ணி அமிச்சு ஒரு வேலையை பார்க்கணும். அதுக்காகவே நிறைய வேலை செய்யணும். நம்ம இவளுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு நகை நட்டு சேர்த்து வச்சுக்கின்னு கல்யாணம் பண்ணி போவாளுங்க. பார்த்தா கடைசியில் நம்ம தான் நகை நட்டு சேர்த்து வைக்கணும் போல இவளுங்களுக்கு. ஒரே மக்களும் பண்ணி இருக்காங்கம்மா. கதுவை துறடி வரேன். பெரியவளை சாத்தனை தான் அடங்குவா.